கிறிஸ்துவுக்குள் மிகவும் பிரியமான தேவ பிள்ளைகளே, பரலோகமன்னா நிகழ்ச்சியின் மூலம் உங்களை சந்திப்பதில் என் இருதயம் கர்த்தருக்குள் மிகுந்த மகிழ்ச்சி அடைகிறது. உங்கள் எல்லாரும் இயேசு கிறிஸ்துவின் இன்ப நாமத்தினாலும் கிராஸ் டிவி ஊழியங்கள் சார்பாக என் அன்பின் வாழ்த்துக்கள். இன்றைய பரலோகமன்னா எல்லா பத்திரவத்திற்கும் உன்னை நீங்களாக்குவா. என் அன்பு தெய்வ பிள்ளைகளே, இன்னைக்கு எல்லா பக்கத்திலும் பத்திரவம், எல்லா பக்கத்திலும் நெருக்கம், எல்லா பக்கத்திலும் வேதனைகள். இன்றைக்கி சொல்ல முடியாத உபத்திரவத்தில் நிறைய இருக்குங்க. பண பிரச்சனை ஒரு பக்கம் உபத்திரவம் கொடுக்குது, இன்னொரு பக்கம் பிசாசு நிமித்தமாக சரீரத்தில் உபத்திரவம், மன ரீதியாக உபத்திரவம், பிள்ளைகளுடைய வாழ்க்கையில் உபத்திரவம், குடும்பத்தில் உபத்திரவம், இப்படி பலதரப்பட்ட உபத்திரவம். என் அன்பு தெய்வ பிள்ளைகளே, ஒன்றை மட்டும் நல்லா புரிஞ்சுக்கோங்க, எல்லா உபத்திரவத்திற்கும் உங்களை கர்த்தர் நீங்களாக்கி விடுவிப்பான். தாவீது சொல்லும் பொழுது சங்கீதம் 34:17 வாசித்து பாருங்க. எல்லா உபத்திரவங்களுக்கும் நீங்களாக்கி என்னை காப்பா. பல உபத்திரவம். தாவீதுக்கு ஒரு பக்கம் ரெண்டு பக்கம் உபத்திரவம் இல்லை, தாவீதுடைய லைஃப் ஃபுல்லாக உபத்திரவம். ஆண்டவருக்கு பிரியமான தாவீது தான், ஆனால் பல உபத்திரவத்தை தாவீது அனுபவித்தான். தாவீது சொல்லும் பொழுது சொல்லுவான், எப்பக்கத்திலும் நெருக்கப்படுகிறேன், எனக்கு விரோதமாக இருக்கிறவர்கள் அநேகர், ஆனாலும் எல்லா உபத்திரவத்திலும் பார்த்தா மாமா பெண்ணை தன்னுடைய மகளை கெட்டி கொடுத்துட்டு மருமகனை கொலை செய்ய நினைக்கிற மாமனார் உலகத்தில் பார்த்துருக்கீங்களா? பெத்த அப்பாவை கொலை செய்ய நினைக்கிற மகன் அப்சலோம். எல்லா பக்கத்துலேயும் உபத்திரம். ஆனால் அந்த உபத்திரவத்திலிருந்து கர்த்தர் தாவீதை நீங்களாக்கினார். ஏன் நீங்களாக்கினார் தெரியுமா? நல்லா கவனிச்சுக்கோங்க. உங்கள் உபத்திரவத்தை அறியணும். மனுஷனால் உங்கள் உபத்திரவத்தை அறிய முடியுமா? நீங்கள் படுகிற உபத்திரவம் வேதனையை மனுஷனால் அறிய முடியுமா? தாவீது சொல்லும் பொழுது சொல்லுகிறான், சங்கீதம் 31:7, தேவரே என் உபத்திரவத்தை, என் அவமானத்தை, என் நிந்தையை அறிந்திருக்கிறேன். உங்கள் உபத்திரவத்தை அறிந்த தேவன். ஆதியாமத்திலேருந்து வெளிப்படுத்தல் வரைக்கும் தேவ மனிதர்கள் எல்லாம் நீங்கள் படித்து பார்த்தீங்கன்னா, ஆபிரகாம் உபத்திரவப்பட்டிருக்கிறார், ஈசாக்கு உபத்திரவப்பட்டிருக்கிறார், யாக்கோப் மிகுந்த உபத்திரவத்தை அனுபவிச்சிருக்கிறார், யோபு சொல்லவே வேண்டாம், பிசாசினால் உபத்திரவு, நண்பர்கள்னால உபத்திரவு, மனைவியால் உபத்திரவு, சொல்ல முடியாத உபத்திரவத்தை. ஆனால் அத்தனை பேரையும் பாருங்கள், ஒரு பெரிய ஆசீர்வதிக்கப்பட்டவங்க. நீங்களும் உபத்திரப்படுறீங்களா? உங்கள் உபத்திரவத்தை கர்த்தர் பார்ப்பா. நல்ல கவனிங்க, நல்ல கவனிங்க. நீங்கள் உபத்திரவப்படுறீங்கன்னு தெரிஞ்சாலே இந்த உலகம் உங்களை அருவருக்கும், அற்பமாக எண்ணும். நல்லா இருந்தால் மெச்சிக்கொள்ளும், பணம் இருந்தால் ஒட்டிக்கொள்ளும், உபத்திரம் இருந்தால் அருவருக்கும். ஆனால் சங்கீதம் 22:24 உபத்திரவப்படுகிறவனுடைய உபத்திரவத்தை அற்பமாக எண்ணாமலும் அவனை அருவருக்காமலும். எனக்கு தெரிஞ்ச ஒரு வயதான தாயார், அவங்களுடைய சரீரத்தில் ஒரு தோல் வியாதி ஒன்று வந்துச்சு. தோல் சோரியாஸ்ங்கிற ஒரு தோல் வியாதி. பெத்த மகன், பெத்த மகா, மருமகா எல்லாரும் அவங்கள வீட்டுக்கு வெளியே கொண்டு வச்சுட்டாங்க. அவங்க பேரை மட்டும் அந்த பாட்டிகிட்ட போய் அன்பாக பேசும். அந்த அம்மா சொன்னாங்க, நான் ஜெபிக்க போச்சில் என்ன பூசி ஜெபம் பண்ண, கர்த்தர் அற்புதத்தை செய்துட்டார். அந்த அம்மா சொன்னாங்க, என் பேரை மட்டும்தான் ஐயா உபத்திரவத்தில் என் கூட இருந்தான். ஆனால் இன்றைக்கி ஆண்டவர் உங்கள் கூட இருப்பார். 2 கொரிந்தியர் 4:17 சீக்கிரத்தில் நீங்கள் விடும் இந்த லேசான உபத்திரம். ஜெபிக்கலாமா? அன்பின் தகப்பனே, உபத்திரவத்தில் உதவி செய்யும், உபத்திரவத்தை நீக்கிவிடும். இயேசுவின் நாமத்தில் ஜெபிக்கிறோம் ஜீவனில் பிதாவே, ஆமென். நன்மையும் கிருபையும் ஆசீர்வாதங்களும் நிச்சயமாக உங்களை தொடரும்.